அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களே, உலக முஸ்லிம்களுடைய வாழ்நாள் கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது கைகூடி வந்தவங்களை வழி அனுப்புறதுக்கு தான் நாம் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எஸ், அல் உலமா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் சார்பாக செப்டம்பர் மாதம் உம்ரா போகிற குரூப்பை தான் நாம் வழி அனுப்பி வைக்க போகிறோம். இவங்க செப்டம்பர் மாதம் 23 கிளம்புற இவங்க இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் மாதம் 6 ரிட்டர்ன் வருவாங்க. நம்மளுடைய அல் உலமா ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸினுடைய அடுத்த குரூப் இன்ஷா அல்லாஹ் நவம்பர் மாதம் 19 இருக்குது. உம்ராவுடைய நியத்தில் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் உங்களுக்கான உம்ரா பயணத்தை நாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். D10க்கு தான் நம்ம ஹாஜிகளை வர சொல்லியிருந்தோம். ஹாஜிகள் வர அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் கொடுத்துருவோம். முதல் கட்டமாக அவங்களுடைய பாஸ்போர்ட், விசா காப்பி, டிக்கெட் காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு கேதர் பண்ணி அவங்களுடைய ட்ராவல் சம்மந்தமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவங்கள துவா செஞ்சு நாம் வழி அனுப்பி வைப்போம். இதுதான் ஏகபோகமாக எல்லா சர்வீஸும் பண்ணக்கூடிய ஒரு முறை. உம்ராவுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நாம் தனியாக எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வந்துடுவோம். சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், அமெரிக்கா, லண்டன் கூட நம்ம தனியாக போயிட்டு வந்துடுவோம். அதுக்கெல்லாம் நமக்கு எந்த விதமான நர்வஸும் இருக்காது. ஆனால் உம்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும், ஒரு நர்வஸ் வந்துடும். நம்ம இதை சரியாக செய்வோமா, செய்ய மாட்டோமோ, மிஸ்டேக் பண்ணிடுவோமா, அல்லது நம்ம காணாம போயிடுவோமா அப்படின்னு ஒரு நர்வஸ் வந்துடும். முதல்ல இந்த படபடப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எப்படி நாம் தொழுகிறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு, குரான் ஓதுறதுக்கு, திக்ரு செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாம் பயப்படுறது இல்லையோ. தொழுகிறோன்னு நினைக்கும் போது ஒது செய்வோம், 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுக போகிறோம். நோன்பு வைக்கிறோம்னு நினச்சா சஹருக்கு எந்திரிப்போம், சஹரு செஞ்சுட்டு நோன்பு முடிப்போம். நம்ம திக்ரு செய்யணும்னு நினச்சாலும் அப்படித்தான். இதே மாதிரி தான் உம்ராவும். 4 அமல்கள் உள்ளது தான் உம்ரா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ருக்கு, சுஜூது, அத்தையாத் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம தொழுகுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் 4 அமல்கள் உள்ளதுக்கு பேர் தான் உம்ரா. இஹ்ராம், தவாஃப், சாய், சஃபா மருவாவுக்கு நடுவில் நடக்கிறதுக்கு பேர் தான் சாய் செய்கிறதும்பாங்க. 4வது ஆண்களாக இருந்தால் மொட்டை அடிக்கணும், பெண்களாக இருந்தால் அவங்க கூந்தல் முடியை ஒன்று சேர்த்து களிமா விரல் அளவு கட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் உம்ரா. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அது நீங்கள் குரூப்பில் உங்களுக்கு அதுக்கான வகுப்புகள் நடக்கும்போதும் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி உம்ராவுக்கு கிளம்பும் போதும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவாங்க. கூடயே வரக்கூடிய ஆலிம்களும் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன எப்பப்போ செய்யணும், அதை எப்படி எல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த விதமான படபடப்பும் பயமும் உங்களுடைய மனசில் இருக்கவே வேணாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் உம்ரா செய்யுங்க. அல்லாஹ் கிருபியாளன். நாம் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் அவன் கருணையாளன். அவன் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அதை மன்னித்து நம்மளுடைய உம்ராவை மனமும் அல்லாஹு தாலா ஏற்றுக்குவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் பயப்படவே வேணாம். உம்ராவுக்கு போகிறதுங்கிறது இந்த பயணம் சாதாரணமான ஒரு பயணமே கிடையாது. நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், காசு தான் மெயின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. காசு பணம்ங்கிறது 2வது பட்சம்தான். ஏன்னா நம்ம சொந்த பந்தத்தில், நம்ம முஹல்லாவில், நம்ம ஊர்க்காரவங்களில் நம்மளை விட பணக்காரவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நசீப் இருக்காது. நம்மளை விட லோயராக இருப்பாங்க. காசு பணம் அவ்வளோவா இருக்காது. டெய்லி சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. டெய்லி சம்பாதிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இது எப்படி அப்படின்னா, உம்ராவுக்கு போகிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய நசீப் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இது நான் சொல்லலைங்க, இது குர்ஆனில் உள்ள வார்த்தை. காபாவை கட்டி முடிக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட இந்த வேலையை எல்லாம் நான் ஒப்படைச்சிட்டேன். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் என்கிட்ட இருந்து இந்த வேலையை நீ கபூல் செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காபாவை கட்டிட்டீங்களா, இப்போ நீங்கள் மக்களை எல்லாத்தையும் கூப்பிடுங்க, வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அழைப்பு கொடுங்க. காபாவை கட்டி முடிச்சாச்சு, மக்கள்லாம் வாங்க, ஹஜ்ஜு செய்ய வாங்க, தவாஃப் செய்ய வாங்கன்னு அழைப்பு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. என்ன சந்தேகம்?
யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் பானை வனத்தில் காபாவை கட்ட சொன்னேன். சரி, உன்னுடைய உத்தரவின் பேரில் நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து யாரை போய் கூப்பிடுவேன்? யாரும் இல்லாத இடத்துல யாரை போய் நான் அழைப்பேன்? யாருக்கு போய் வந்து வாங்கன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது தான் அல்லாஹு தாலா வந்து இந்த ஆயத்தினுடைய பிற்பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான், யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். என்னன்னா, உலகத்தினுடைய மூளை முடுக்குகள்ல இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க, தவாஃப் செய்ய வருவாங்க, ஹஜ்ஜு செய்ய வருவாங்க, நீங்கள் அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு கீழே, இந்த ஆயத்தை ஒட்டி திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிட்டு அந்த குரலுக்கு யாரெல்லாம் பதில் சொன்னாங்களோ, லப்பைக் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்களோ, ரூஹுகளாக இருந்து ஆத்மார்த்தமாக பதில் சொன்னாங்களோ, லப்பைக் வசஅதைக் நாங்கள் வந்துட்டோம், ஆஜராயிட்டோம் அப்படின்னு பதில் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா காபாவை பார்க்கக்கூடிய நசீபை, தவாஃப் செய்யக்கூடிய நசீபை, ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை, உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக எழுதுகிறாங்க. அப்படின்னா நாம் வந்து உம்ரா போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாமளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய நசீப் இல்லாமல் இந்த உம்ரா பயணம் சாத்தியமே ஆகாது. அதே மாதிரி உம்ராவுக்கு போகிறவங்க, நம்ம சர்வீஸ்ன்னு இல்லைங்க, பொதுவாக நீங்கள் எந்த சர்வீஸில் உம்ராவுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய லக்கேஜுகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் டிரான்சிட் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே அதாவது கத்தார் ஏர்வேஸில் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஓமன் ஏர்வேஸில் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது கல்ஃப் எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் நீங்கள் டிரான்சிட் ஆகி போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஓமன் ஏர்வேஸில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. சென்னை டு மஸ்கட் ஒரு போர்டிங் பாஸு, மஸ்கட் டு ஜித்தா ஒரு போர்டிங் பாஸ்னு 2 போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. இந்த 2 போர்டிங் பாஸை பத்திரமா வச்சுக்கணும். இது போக உங்களுடைய லக்கேஜுகள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும். அங்கே போய் நீங்கள் என்னென்ன டைமில் உங்களுக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு சொல்கிறாங்களோ, அங்கே உள்ள கைடு உங்களுக்கு சொல்கிறாங்களோ, அந்தந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்றணும். வெளியே கிளம்பும்போது என்ன டைமுக்கு ரெடியாக சொல்கிறாங்களோ அந்தந்த டைமுக்கு நாம் ரெடி ஆகிடணும். அப்போ தான் நம்மளால் மற்றவங்களும், குரூப்பில் உள்ள மற்றவங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் உம்ராவை நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். நீங்கள் உம்ரா செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளையே தொடர்பு கொள்ளுங்கள், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான உம்ரா பயணத்தை சிறப்பாக நாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்.